அதிமுகவை விட அதிக இடங்களில் வெற்றி பெற்ற போதும் திமுகவிற்கு தேய்பிரை என்று அமைச்சர் ஜெயக்குமார் பேசியது வேடிக்கையானது என்று திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் விமர்சனம் செய்துள்ளார். சென்னை சைதாப்பேட்டையில் திமுக சார்பில் பெண்களுக்கான இலவச கணினி சிறப்பு பயிற்சி மையம், வேலைவாய்ப்பு மையம் ஆகியவை கட்டப்பட்டன. 4 மாதங்களில் 90 பெண்களுக்கு இலவசமாக இங்கு பயிற்சி அளிக்கப்பட உள்ளன. இந்த நிலையில் இந்த மையத்தை அக்கட்சியின் தலைவர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்து பார்வையிட்டார். அவருடன் திமுக எம்பி தமிழச்சி தங்கபாண்டியன், எம்எல்ஏ மா சுப்பிரமணியன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். இதையடுத்து மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதிக்கு அங்கு நிறுவப்பட்டுள்ள மார்பளவு வெண்கல சிலையையும் ஸ்டாலின் திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய ஸ்டாலின், ஊரக உள்ளாட்சி தேர்தலில் திமுக அதிக இடங்களில் வெற்றி பெற்ற போதும் அதை மூடி மறைக்க முயற்சி நடைபெறுவதாக குற்றம் சாட்டினார். மேலும் ஒன்றிய கவுன்சிலர் பதவியில் அதிமுகவை விட திமுக 319 இடங்களை கூடுதலாக கைப்பற்றிய போதும் இரு கட்சிகளும் சரி விகிதத்தில் வெற்றி பெற்றிருப்பதாக கூறுவது ஏற்புடையதல்ல என்றார். இது தொடர்பாக அமைச்சர் ஜெயக்குமாரின் கருத்திற்கு பதிலடி கொடுத்த ஸ்டாலின், மாவட்ட கவுன்சிலர் இடங்களிலும் திமுகவே வெற்றி கொடி நாட்டியது என்று தெரிவித்தார். மாவட்ட கவுன்சில் எடுத்து பாத்தீங்கன்னா திமுக வெற்றி பெற்றிருப்பது 243, திமுக கூட்டணி வெற்றி பெற்றிருப்பது 243, ஆளுங்கட்சி அதிமுக கூட்டணி வெற்றி பெற்றிருப்பது 214, வித்தியாசம் 29. எது அதிகம்? தயவுசெய்து நினைச்சு பார்க்கணும். எது வளர்பெற, எது தேய்பெற? முந்திரி குட்டி அமைச்சரை நான் கேட்கிறேன், எது வளர்பெற, எது தேய்பெற? நான் அவங்கள சொல்லி வருத்தப்படல, ஏன்னா அரசியலுக்காக சொல்லணும். ஏன்னா அவங்க கட்சிக்காரங்களை ஏமாத்துறதுக்காக ஒரு திருப்திக்காக சொல்லிட்டு போடுறோம். 2020 வரம்போ பாருங்க எப்படி நடக்குது. திருச்சி அருகே சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக இஸ்லாமிய பள்ளிவாசல் தலைவரை போக்சோ சட்டத்தில் போலீசார் கைது செய்தனர். திருச்சி மாவட்டம் கம்பரசம்பேட்டையை அடுத்த விஷாலாட்சி அவென்யூ பகுதியில் இஸ்லாமிய பள்ளிவாசல் உள்ளது. இதன் தலைவரும் குரான் போதிப்பவருமான முகமது யாக்கூப் மீது 5க்கும் மேற்பட்ட சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக ஜியாபுரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் சிறுமிகளின் பெற்றோர் புகார் அளித்தனர். இதன் அடிப்படையில் முகமது யாக்கூபை ஜியாபுரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்ற போலீசார் இன்று போக்சோ சட்டத்தில் கைது. கோவையில் சிறார் ஆபாச படங்களை முகநூலில் பகிர்ந்ததாக அசாம் மாநில இளைஞர் உட்பட 2 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். சிறார் ஆபாச படங்களை பதிவேற்றம் செய்தல், பரப்புதல் உள்ளிட்ட குற்றங்களில் ஈடுபடுபவர்கள் குறித்து தமிழக போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த விவகாரத்தில் ஏற்கனவே திருச்சியில் கிறிஸ்டபர் என்பவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். இதேபோன்ற குற்றங்களில் ஈடுபடுபவர்களின் பட்டியலை தயாரித்து அதனை பல்வேறு மாவட்டங்களுக்கு பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் தடுப்பு பிரிவு அனுப்பி வைத்துள்ளது. இந்நிலையில் கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் முகநூலில் சிறார் ஆபாச படங்களை அசாம் மாநிலத்தை சேர்ந்த ரிந்தா பசுமத்ரி என்ற 23 வயது இளைஞர் பதிவிட்டது தெரியவந்தது. இதனை கண்காணித்த போலீசார் அவர் குறித்து விசாரணை நடத்திய போது பொள்ளாச்சியில் தங்கி டைல்ஸ் நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்ததை கண்டறிந்தனர். அவரை பிடித்து செல்போனை ஆய்வு செய்த போது குழந்தைகள் ஆபாச படங்கள் அதிகமாக இருந்ததும் அந்த ஆபாச படங்களை ஃபேஸ்புக் மெசஞ்சர் மூலமாக நண்பர்களுக்கு அனுப்பி வைத்ததும் தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து மாவட்ட சைபர் கிரைம் போலீசார் அந்த இளைஞரின் சமூக வலைதள கணக்கை முடக்கியதோடு ரிந்தா பசுமத்ரி மீது போக்சோ சட்டத்தின் கீழும் வழக்கு பதிவு செய்தனர். இதனிடையே அவினாசியில் உள்ள தனியார் கல்லூரியில் வாகன ஓட்டுநராக பணிபுரியும் சத்யமூர்த்தி என்ற 25 வயது இளைஞரையும் போலீசார் கைது செய்துள்ளனர். இவரும் சிறார் ஆபாச படங்களை முகநூலில் பகிர்ந்ததை அறிந்து அவரை சூலூர் போலீசார் பிடித்து விசாரித்து வருகின்றனர். மகாராஷ்டிரா அமைச்சரவையில் அஜித் பவாருக்கு நிதித்துறையும் முதலமைச்சர் உத்தவ் தாக்கரேவின் மகன் ஆதித்யா தாக்கரேவிற்கு சுற்றுலாத்துறையும் ஒதுக்கப்பட்டுள்ளன. மகாராஷ்டிராவில் சிவசேனா, தேசியவாத காங்கிரஸ் மற்றும் காங்கிரஸ் கட்சிகள் இணைந்து கூட்டணி அமைத்து ஆட்சியை பிடித்தன. 3 கட்சிகளை சேர்ந்தவர்களும் அமைச்சர்களாக கடந்த நவம்பர் 28ஆம் தேதி பதவியேற்றனர். எனினும் இலாக்காக்களை ஒதுக்கீடு செய்வதில் இழுபறி நீடித்து வந்தது. இந்த நிலையில் ஒருவருக்கு ஒருவர் ஒதுக்கப்பட்ட இலாக்காக்கள் அடங்கிய பட்டியலை ஆளுநர் பகத்சிங் கோஷியாரியிடம் முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே வழங்கினார்.
இதற்கு அவர் ஒப்புதல் வழங்கியதை தொடர்ந்து 36 நாட்களுக்கு பின் இலாக்காக்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. அதன்படி தேசியவாத காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவரும் துணை முதலமைச்சருமான அஜித் பவாருக்கு நிதி மற்றும் திட்டத்துறை ஒதுக்கப்பட்டுள்ளது. அதே கட்சியை சேர்ந்த அனில் தேஷ்முக்கிற்கு உள்துறை ஒதுக்கப்பட்டிருக்கிறது. சிவசேனா கட்சியை சேர்ந்த சுபாஷ் தேசாய்க்கு தொழில் மற்றும் சுரங்கத்துறையும், ஏக்நாத் ஷிண்டேவிற்கு நகர்ப்புற மேம்பாட்டுத்துறையும் ஒதுக்கப்பட்டுள்ளன. மேலும் காங்கிரஸ் கட்சியின் பாலா சாஹிப் தரோட்டிற்கு வருவாய்த்துறையும், அசோக் சவானுக்கு பொதுப்பணித்துறையும் வழங்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் உத்தவ் தாக்கரேவின் மகன் ஆதித்யா தாக்கரேவிற்கு சுற்றுலா மற்றும் சுற்றுச்சூழல் துறை ஒதுக்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே பொது நிர்வாகம், சட்டம், நீதித்துறை, தகவல் மற்றும் மக்கள் தொடர்பு துறைகளை தனது கைவசம் வைத்திருக்கிறார். காசிம் சுலைமானி கொல்லப்பட்டதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக அமெரிக்க அரசின் இணையதளத்தை ஈரான் முடக்கியிருக்கிறது. அதே வேளையில் அமெரிக்க உடைமைகளை சேதப்படுத்தினால் பதில் தாக்குதல் நடத்தப்படும் என்று அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். ஈரானில் அதிபர் அயத்துல்லா கோமேனிக்கு அடுத்ததாக அதிகாரமிக்க தளபதியாக இருந்த அந்நாட்டு படைத்தலைவர் காசிம் சுலைமானி அண்மையில் ஈராக் தலைநகர் பாக்தாத் சென்றார். அப்போது ஆளில்லா விமானம் மூலம் அமெரிக்கா திடீரென நடத்திய தாக்குதலில் சுலைமானி கொல்லப்பட்டார். இதனால் இரு நாடுகளுக்கும் இடையே பதற்றமான சூழல் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் அமெரிக்க அரசின் இணையதளத்தை ஈரான் ஹேக்கர்கள் முடக்கியுள்ளனர். அத்துடன் அதனை செயலிழக்கவும் செய்திருக்கிறார்கள். கடவுளின் பெயரால் இந்த தாக்குதலை தொடுத்துள்ளதாகவும் அதில் குறிப்பிட்டுள்ளனர். மேலும் இது ஒரு சிறிய தொடக்கம்தான் என்றும் இதையடுத்து மிகப்பெரிய தாக்குதலுக்கு தயாராக உள்ளதாகவும் ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதனிடையே ஈராக்கில் உள்ள அமெரிக்க ராணுவ முகாம் மீது அந்நாட்டு தூதரகத்தின் மீதும் நேற்று ஏவுகணை தாக்குதல் நிகழ்த்தப்பட்டது. இதற்கு ஈரான் தான் காரணம் என்று அமெரிக்கா குற்றம் சாட்டியுள்ளது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து ஈரானுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ள அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தங்களது நாட்டிற்கு சொந்தமான இடங்களில் தாக்குதல் நடத்தினால் கடும் விளைவுகளை எதிர்நோக்க வேண்டியிருக்கும் என்று கூறியுள்ளார். மேலும் ஈரானில் பிணை கைதிகளாக பிடித்து வைக்கப்பட்டுள்ள 52 அமெரிக்கர்களை நினைவுபடுத்தும் வகையில் 52 ஈரானிய தளங்களை குறிவைத்துள்ளதாகவும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அமெரிக்கா ஈரான் இடையே போர் பதற்றம் அதிகரித்துள்ளதால் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை கடந்த 7 மாதங்களில் இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை நேற்று பேரல் ஒன்றிற்கு இந்திய ரூபாயின் மதிப்பில் $166 ரூபாய் அளவிற்கு உயர்ந்து 4509 ரூபாயாக உள்ளது. இது கடந்த 7 மாதங்களில் இல்லாத விலை உயர்வாகும். அமெரிக்காவிற்கு எதிராக ஈரான் பதிலடி நடவடிக்கையில் ஈடுபட்டதால் கச்சா எண்ணெய் விலை மேலும் உயர வாய்ப்பிருக்கிறது. சுலைமானி படுகொலைக்கு பின்னர் ஈராக்கை மையப்படுத்திய தாக்குதல்கள் முன்னெடுக்கப்படுவதால் அந்நாட்டிலிருந்து இந்தியாவிற்கான கச்சா எண்ணெய் வருவது முடங்கும் ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது. இதனால் இந்தியாவில் பெட்ரோல், டீசல் விலை அதிகரிக்கக்கூடிய அபாயமும் ஏற்பட்டிருக்கிறது. இந்தியா இலங்கை அணிகள் மோதும் முதல் 20 ஓவர் போட்டி இன்று இரவு கவுஹாத்தியில் நடைபெற இருக்கிறது. இந்த போட்டிக்காக பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இந்தியாவுக்கு எதிராக 3 20 ஓவர் கிரிக்கெட் போட்டிகளில் விளையாட இலங்கை அணி இந்தியா வந்துள்ளது. முதல் போட்டி கவுஹாத்தியில் நடைபெற உள்ளது. மேலும் 7ஆம் தேதி இந்தூரிலும் 9ஆம் தேதி புனேவிலும் அடுத்தடுத்த போட்டிகள் நடைபெற உள்ளன. விராட் கோலி தலைமையிலான இந்திய அணியில் ஷிகர் தவான், லோகேஷ் ராகுல், ஸ்ரேயாஸ் ஐயர் உள்ளிட்ட வீரர்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது. இந்த தொடரில் ரோஹித் சர்மாவுக்கு ஓய்வு அளிக்கப்பட்டுள்ளது. வேகப்பந்து வீச்சாளர் பும்ரா இந்திய அணிக்கு திரும்பியுள்ளார். இலங்கை அணியை அனுபவம் வாய்ந்த லசித் மலிங்கா வழிநடத்துகிறார். இரு அணிகளும் இதுவரை 16 முறை மோதியுள்ளதில் இந்திய அணி 11 போட்டிகளில் வெற்றி பெற்றுள்ளது. இந்நிலையில் இளம் வீரர்களுடன் இலங்கை களமிறங்க உள்ளதால் அந்த அணியின் பலத்தை கணிக்க முடியாத நிலை இருக்கிறது. இதுவரை இந்தியாவுக்கு எதிராக 5 போட்டிகளில் மட்டுமே இலங்கை அணி வெற்றி பெற்றுள்ளது. போட்டியில் வெற்றி பெற இரு அணிகளும் தீவிரம் காட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குடியுரிமை சட்டத்திற்கு எதிரான போராட்டங்கள் அசாம் மாநிலத்தில் தீவிரமாக நடைபெற்று வருவதால் போட்டி நடக்கும் கவுஹாத்தி மைதானத்திற்கு வெளியே பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் பாதுகாப்பு கருதி ரசிகர்கள் செல்போன் மற்றும் பர்ஸ் மட்டுமே எடுத்துச் செல்ல அனுமதிக்கப்படுவார்கள் என்று அசாம் கிரிக்கெட் சங்கம் தெரிவித்துள்ளது. Few series is going to be very exciting to see who stands up in pressure situations, how they react under pressure when maybe Rohit or myself or KL or Shikhar at the top have not fired. So those things are going to be interesting to find out because we need guys who are ready till 6 and 7 to win you games. It can't be dependent on 2 guys or 3 guys in the batting lineup. That's not how you win ICC tournaments. So that's our main focus. போட்டியில் இந்திய கேப்டன் விராட் கோலி 1 ரன் சேர்க்கும் நிலையில் சாதனையுடன் 2020ஆம் ஆண்டை தொடங்க உள்ளார்.
சர்வதேச T20 கிரிக்கெட்டில் அதிக ரன்கள் குவித்த வீரர்களில் 2633 ரன்களுடன் கோலி, ரோஹித் சர்மா முதலிடத்தை பகிர்ந்து கொண்டுள்ளனர். மேலும் ஒரு ரன் சேர்த்தால் விராட் கோலி தனியொருவனாக